ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். சீஸி வெஜ் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் டின்னருக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஹை கேலரிஸ் கிடைக்குங்க. வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறவங்க இது சாப்பிட்லாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினும் இங்கிலாண்டில் தாங்க ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1760s. வாங்க நான் இப்போ சாண்ட்விச் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, தக்காளி, வெங்காயம், கார்னு, வேக வச்ச கார்னு, அப்புறம் மைனஸுங்க. இது வந்து மிக்சர். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்களா, அது முட்டை, சீனி அதுதான் வந்து அடித்து பண்ணி வச்சுருக்காங்கங்க. இது வந்து சீஸ் வந்து ஸ்லைஸாகவும் வச்சுருக்கேன், க்யூப்ஸாகவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 ஸ்லைஸ் வந்து வீட் பிரெட், கோதுமை பிரெட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க, தக்காளி, நம்ம எத்தனை ப்ரெட்டு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மாதிரி, அப்புறம் கார்னு, வேக வச்ச கார்னு, மைனஸ் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது மைனஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னாங்க, இது வந்து ஹை கேலரிஸ், மற்றபடி இது உடம்பு கேடு அப்படிலாம் கிடையாது. இதில் வந்து முட்டை, அப்புறம் சீனி, வினிகர் அதாங்க சேர்த்துருக்காங்க. இப்போ நான் ப்ரெட்லலாம் நல்லா வந்து பட்டர் தடவிக்கிட்டேன். பட்டர் தடவுக்கப்புறம் பாருங்கள், சீஸ் ஸ்லைஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரியே உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குங்க. இது ஃப்ரீசரில் தான் வைக்கணும். செய்யும் போது தான் டக்குன்னு எடுக்கணும், உடனே மெல்ட் ஆகிரும். இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸை வந்து வச்சுக்கிட்டேன் 2 பிளட் சைஸில். இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் வந்து க்யூப்ஸாக கிடைக்குங்க. சீஸ் ஸ்லைஸும் கிடைக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி க்யூப்ஸாகவும் கிடைக்கும். அந்த க்யூப்ஸை வந்து நான் திருவிட்டு வச்சுட்டேன். அப்புறம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பட்டர் தடவிட்டு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு இப்போ அந்த டாப்பிங்ஸ் வந்து இது மேலே வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்கங்க. பாருங்கள், அந்த உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே நான் திருப்பிட்டேன். இப்போ அதை நம்ம அப்படியே டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சீஸ் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி சீஸ் சேர்க்கணும், நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்குங்க. அந்த உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு வராது. நல்லா அந்த கார்னு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ப்ரெட்டெல்லாம் வெந்து நல்லா அப்படியே ஸ்டிக்கியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது டவாலையும் வந்து வெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இப்போ ப்ரெட்டை தூக்கி வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி வேக வைக்கணுங்க. அப்போ தான் அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் நல்லா மெர்ஜ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு இருந்தது, இப்போ அமுங்கிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவதும் அதே மாதிரி நெய் இல்லைன்னா பட்டர் தடவிட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நெய்யும் பட்டர் வந்து நிறையா சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு, நெய்யும் வெண்ணெயும். எண்ணெய் ரொம்ப சேர்க்காமல் இதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல கேலரிஸ் கிடைக்கும், ஸ்கின்னும் நல்ல ஷைனிங்காக வருங்க குழந்தைங்களுக்கு. பட்டரும் நெய்யும் நம்ம அடிக்கடி சேர்த்தோன்னா இது பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட் டின்னருக்கு நல்ல ஒரு ரெசிபிங்க. நம்ம தோசை, இட்லி அப்படியே தான் சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியானதும் பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தோன்னா அவங்க நல்லா அரேஞ்ச் பண்ணுவாங்கங்க. அந்த நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம அந்த பீஸாலாம் செய்யும்போது எப்படி நம்ம அதில் லேயர்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஃப்ரை பண்ணி டவாவில் போட்டு எடுத்தாச்சு, வேக வச்சு எடுத்தாச்சு ப்ரெட்டை. இப்போ பாருங்கள், நான் 2ஆக பிச்சு காமிக்கிறேன். நல்லா செட் ஆனதுனால தாங்க இப்போ பாருங்கள் ஈஸியாக வெட்ட வருது. நல்லா சீஸு, கார்னு எல்லாம் நல்லா செட் ஆகிருச்சு உள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாண்ட்விச் வந்து சீஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஈஸியாக 2 துண்டாக வெட்டிட்டேனா. இப்போ நான் உள்ளே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் உள்ளே எப்படி நல்லா செட் ஆகி சீஸு, கார்ன் எல்லாம் அப்படி சாப்பிடும்போது செமையாக இருந்ததுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஒரு ப்ரெட் பீஸே போதுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா பசிக்கவே பசிக்காது, நல்லா அப்படி ஃபில்லிங்காக இருக்கும். இன்னொரு பீஸையும் அப்படி நான் இது பண்ணி காமிக்கிறேன். அது வந்து சீஸ் ஸ்லைஸ் பண்ணது, இது சீஸ் வந்து திருவி போட்டது. இதில் வந்து நீங்கள் கார்ன் தான் வைக்கணும்னு இல்லைங்க, வேறு மீதி நம்ம என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம், என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ப்ரொக்கோலி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எதுனாலும் நீங்கள் உள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க மிக்சரு. நான் வந்து கார்னும் நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறனால கார்ன் சேர்த்துக்கிட்டேன். கார்ன் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் வந்து குட்டி குட்டி கார்ன்ஸாக வந்து மக்காச்சோளம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. பாருங்கள், இப்போ சீஸி வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கவின்ஸ் ஹோம் சேனலை மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பபாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.